தலைவர் எவ்வழியோ தொண்டர் அவ்வழி. விஜய் அவர்கள் திஸ் இஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இந்த விஷயத்துக்கு முழு காரணம் விஜய் தான். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு முன்னாடி பேசினவங்க ஹீரோக்களை பற்றி பேசினாங்க. அங்கே நான் வந்து களத்திலே இருந்தேன். இது நான் தங்கியிருந்த ஹோட்டலோட பில்லு. 2 நாள் கரூரில் தங்கியிருந்தேன். கண்ணால் பார்த்தேன் ஒரு சில விஷயத்தை. அதெல்லாம் பகிரணும். அதற்கு முன்னாடி ஒரு சில புகைப்படங்கள் காட்டலாம். இதில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க பாருங்கள். இதில் வந்து திமுகவை சார்ந்தவரும் இருக்கார், அதிமுக சார்ந்தவரும் இருக்கார். அதிமுகவில் 2 பேரும் கை கோர்ந்து ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்ட காட்சி இது. இதில் வந்து தாவாக்க நிர்வாகிகள் அவ்வளோவா வரல, நேற்றும் அவ்வளோவா வரல. பழைய ஜிஹெச்க்கு கொஞ்சம் பேர் போனாங்க இளைஞர்கள். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்து உதவி செய்யக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை, தெரியல, அரசியல்னால் என்னன்னு புரியல. இது ஒரு புகைப்படம். அதுக்கப்புறம் இன்னொரு 4 புகைப்படம் காட்டுறேன். இது காலையில் வந்த கூட்டங்க, காலையிலேருந்தே கூட்டம் வருது. இது மதியம் வந்த கூட்டம், இது சாயந்தரம், இது இரவு, இது நைட்டு ஆஸ்பத்திரியில். இப்போது 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கூட்டம் ஏறிக்கிட்டே போகுது. விஜய் கண்டி சீக்கிரமாக வந்திருந்தாருன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இடம் தரல, போலீஸ் சொதப்பிட்டாங்க, எங்களுக்கு போதிய வசதி கொடுக்கல, நாங்கள் கேட்டது இடம் கொடுக்கலன்றாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே இடத்துல ஒரு 50 மீட்டர் தான் வித்தியாசம் முன்ன பின்ன. விஜய் அவர்கள் பேசின பஸ்ஸுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை கலர் பஸ்ஸு பேசினதுக்கும் வித்தியாசம் 50 மீட்டர். நான் கண்ணால் இது 2த்தையும் பார்த்து பத்திரிகையாராக பார்த்தேன். இந்த கூட்டத்தில் யாரும் தள்ளுமுள்ளுலாம் பண்ணலை, எல்லாம் நின்னாங்க. அந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளாகி உயிர் பலி ஆகிப்போச்சு. இதில் தண்ணி கொடுத்தாங்க, லைட் இருந்தது, கரண்ட் மேலே யாரும் யாரில், மரத்தில் யாரும் தாவலை, அதனால் உயிர் சேதம் இல்லை. இதுக்கும் அதே காவல்துறை அதே 500 பேர் தான் பந்தோபஸ்து பார்த்தாங்க. விஜய் அவர்களுக்கும் அதே காவல்துறை அதே 537 பேர் தான். இந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்திற்கு 137 பேர் தான் இருந்தாங்க. ஆனா எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லைன்னு சொல்லி ஏடிஜிபி டேவிட்சன் அவர்கள் விளக்கமும் கொடுத்திருந்தார். கரெக்ட் தான். அதே இடத்துல நடந்த கூட்டம். இன்ஃபேக்ட் சுருக்கமா சொல்லணும்னா பாயிண்ட்ல வந்து அதிமுகவுக்கு கம்மியா இருந்தாங்க காவல்துறை. ஆனா விஜய் அவர்கள் கூட்டம் அதிகமா வரனால பாயிண்ட்லயே அதிகமா போட்டிருந்தாங்க. என்னன்னா 5 மணிக்கே வந்து மைக்கில் தாவேக்கா நிர்வாகிகள் பிடிச்சி மரத்தில் ஏறாதீங்க, அந்த வேப்ப மரத்துலேருந்து கீழே இறங்க, என்கிட்ட இதுக்கெல்லாம் காணொலி இருக்குது, ஆடியோ இருக்குது, வேப்ப மரத்துலேருந்து கீழே இறங்குங்க, அப்புறம் கரண்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் மேலே பக்கத்தில் நிற்கிறீங்க, சாக்கடிச்சு செத்து போனால் வம்பாயிரம்ட்டுன்னு பேசுகிறாங்க. ஒழுங்காக கீழே இறங்குறீங்களா, பச்சை சட்டை நீல சட்டை இந்த சட்டை டிஷர்ட் கலர்லாம் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க, இல்லைனா போலீஸ்கிட்ட சொல்லி பிடிச்சி கொடுப்போன்னு சொன்னாங்க. ஆனால் தாவேக்கா நிர்வாகிகள் சொன்னதே அவங்க கேட்கல. தலைவர் எவ்வழியோ தொண்டர் அவ்வழி. விஜய் அவர்கள் திஸ் இஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இந்த விஷயத்துக்கு முழு காரணம் விஜய் தான்.